train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays. உன்னால என் கூட வாழ முடியாதா? பாதை மாறிய புது காதலி. காதலன் எடுத்த கொடூர முடிவு. திகிலில் புதுக்கோட்டை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாரத்தில் அமைந்துள்ளது கரியாப்பட்டினம் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். இவரது மனைவி நீலாவதி. இந்த தம்பதிக்கு 7 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. விவசாய தொழில் செய்து வரும் விஜயகுமார் அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை மேம்படுத்தி வந்தார். இந்த நிலையில் விஜயகுமாரின் உறவினரான சந்திரசேகர் என்பவர் தனது வீட்டிற்கு வந்து சென்றார். அப்படி அவர் வந்து செல்லும் போது சந்திரசேகருக்கும் நீலாவதிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர். நாளடைவில் இந்த விவகாரம் கணவர் விஜயகுமாருக்கு தெரிய வரவே மனைவி நீலாவதியை கண்டித்திருக்கிறார். இச்சூழலில் கடந்த 2021ஆம் ஆண்டில் நீலாவதி தனது கணவரை விட்டு பிரிந்து மகளுடன் சந்திரசேகர் வீட்டிற்கு வந்துவிட்டார். அப்போது இச்சம்பவம் குறித்து கரியாப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் நீலாவதி மற்றும் அவரது மகளையும் மீட்டு நீலாவதியின் அம்மா புஷ்பவள்ளியிடம் ஒப்படைத்தனர். ஆனால் அங்கு வாழ விருப்பம் இல்லாத நீலாவதி மீண்டும் சந்திரசேகரனுடன் சென்று மணமேல்குடியில் தங்கியுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக சந்திரசேகர் நீலாவதி ஜோடி புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி ராஜாதோப்பு பகுதியில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் 7 வயது மகளுடன் வாழ்ந்து வந்தனர். இதனிடையே மணமேல்குடியில் தங்கியிருந்த நீலாவதி வீட்டிற்கு சந்திரசேகரும் கோட்டை பட்டணத்தைச் சேர்ந்த அருண்பாண்டியன் என்ற நண்பரும் அடிக்கடி வந்து சென்றனர். சம்பவத்தன்று 10ஆம் தேதி காலை அருண்பாண்டியன் நீலாவதியின் மகளை பொன்னாகரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இறக்கிவிட்டு சென்றுள்ளார். இதனையடுத்து மதியம் அந்த பள்ளிக்கு வந்த சந்திரசேகர் தான் அவளுடைய சித்தப்பா என்று நீலாவதிக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் மருத்துவமனைக்கு போக வேண்டும் என கூறி நீலாவதியின் மகளை அழைத்து சென்றுள்ளார். இது ஒருபுறம் இருக்க நீலாவதி இருந்த வீடு நீண்ட நேரமாக பூட்டப்பட்டிருந்தது. இதனால் சந்தேகமடைந்த ஊர் மக்கள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது தலையில் இரத்த காயங்களுடன் கழுத்தில் சேலையில் இறுக்கப்பட்ட நிலையில் நீலாவதி சடலமாக கிடந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஊர் மக்கள் போலீசாருக்கும் கிராம நிர்வாக அலுவலருக்கும் தகவல் கொடுத்தனர். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த மணமேல்குடி போலீசார் நீலாவதி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மணமேல்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு உடற்கூராய்வு முடிந்த பிறகு நீலாவதி உடலை அவரது தாய் கத்தரிப்புளம் பனையங்குடி குத்தகை புஷ்பவள்ளியிடம் ஒப்படைத்தனர். மகள் சடலத்தை சொந்த ஊருக்கு கொண்டு போக விரும்பாத புஷ்பவள்ளி புதுக்கோட்டை போஸ் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்தார். இந்த நிலையில் பள்ளியில் இருந்து சிறுமியை அழைத்து சென்றது யார் என விசாரித்த போது சந்திரசேகர் தான் குழந்தையை அழைத்து சென்றார் என்பது தெரிய வந்தது. மேலும் தான் அழைத்து சென்ற சிறுமியை பனையடி குத்தகையில் அவரது பாட்டி வீடு அருகே இறக்கிவிட்டு செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்த சந்திரசேகர் அங்கிருந்து தலைமறைவாகிவிட்டார். தொடர்ந்து காணாமல் போன சந்திரசேகரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையில் கடந்த 12ஆம் தேதி காலை ஜாம்புவானோடை கிராமத்தில் காட்டு பகுதியில் ஒருவர் உயரமான மரத்தில் தூக்கில் சடலமாக தொங்குவதாக முத்துப்பேட்டை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பிறகு அங்கு சென்று பார்த்தபோது அந்த நபர் மணமேல்குடி போலீசாரால் தேடப்பட்டு வரும் சந்திரசேகரன் என்பது தெரிய வந்தது. பின்னர் சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் கூறும்போது நீலாவதி தனது கணவர் விஜயகுமாரை விட்டு பிரிந்து சந்திரசேகரனுடன் கடந்த 2 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில்தான் அருண்பாண்டியன் என்பவருடன் நீலாவதிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சந்திரசேகருக்கும் நீலாவதிக்கும் கடுமையான தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த சந்திரசேகர் நீலாவதியை கழுத்தை இறுக்கி கொலை செய்துள்ளார். அதன் பிறகு போலீசார் தன்னை தேடுவதை அறிந்து கொண்ட சொந்த ஊரான ஜாம்புவானோடைக்கு சென்று தற்கொலை செய்து கொண்டார் என கூறியுள்ளனர். மேலும் சம்பவத்தன்று என்ன நடந்தது என்பதை அறிய நீலாவதி வீட்டிற்கு அன்று காலை வந்து சென்ற கோட்டைப்பட்டினம் அருண்பாண்டியனிடம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி.சி. குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள்.
நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.